கரூரில் நடந்த துயரம் பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா பேசிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. கரூர்ல நடந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற பெண்கள், குழந்தைகள் உட்பட 40 பேர் பலியானதை அறிந்துவிட்டு பதறி இருக்காங்களாம் லதா ரஜினிகாந்த். இது போன்ற கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. கூட்டம் எப்படி இருக்கும், எந்த பக்கம் போகும் என்பது எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது. இந்த விபத்து எப்படி நடந்தது, இதனை எப்படி தவிர்த்திருக்கலாம், எப்படி பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு அனைவருடைய மனதிலுமே கேள்விகள் எழுது. இருந்தாலுமே அந்த குடும்பங்களுடைய தவிப்பை யாராலுமே ஈடு செய்யவோ பதில் சொல்லவோ முடியாது. இறந்தவர்களை திருப்பி கொடுக்க முடியாது. மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பாரத சேவா ஆட்கள் கரூருக்கு சென்றதற்கு நன்றி. ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது நாம் எப்படி ஒற்றுமையாக இருந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் என்று யோசிக்கும் தருணம் வந்தாச்சு. எங்கு கூட்டம் சேர்ந்தாலுமே பாதுகாப்பை விற்றாதீங்க. குழந்தைகள், பெண்களால கடைசி நேரத்துல ஓட முடியாது. இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே ஒற்றுமையாக சேர்ந்து இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம். நாம் தொலைத்த குழந்தைகளிடமிருந்து என்னுடைய மனது இருக்கிறது. அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாங்க, அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன தெரியும், கூட்டிட்டு போனவங்களுடன் சந்தோஷமா சென்றிருப்பாங்க. இன்று அவங்க இல்லை என்னும் பொழுது நம்மளுடைய மனசு எப்படி பதறுது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இனி இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் அவர்கள் உருக்கமாக பேசியிருக்காங்க. இவங்க பேசிய இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பலருமே தாவேக கட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த வேளையில லதா ரஜினிகாந்த் அவர்கள் தாவேக கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு.